லூக்கா 12. பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி, அநீதி உள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்துப் பாருங்கள். அநீதி உள்ள நியாயாதிபதி சொன்னதை என்ன செய்யுங்க? சிந்தித்து பாருங்க. எப்படி சொல்றாரு பாருங்க. அவன் அநீதி உள்ளவன். அநீதி உள்ளவன் கூட தொடர்ந்து ஒரு பொம்பளை போராடி தொந்தரவு செய்யும் போது அவன் கூட என்ன செய்யலாம்? சிந்திக்கிறாங்க. அப்படியே இரவும் அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராய் இருந்து, தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் உங்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? உங்களுக்கு நியாயம் செய்வாரு. நியாயம் செய்யல, எனக்கு ஆண்டவர் நியாயம் செய்யல, என் பக்கம் நியாயம் இருக்கு. ஒரு வருஷமாக நாட்களா நான் ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறேன், ஆனா எந்த ஒரு பதிலும் எனக்கு இல்லையே என்ற ஒரு ஏக்கத்தோட நீங்க வந்திருப்பீர்களானால், அநீதி உள்ள ஒரு மனுஷன் ஒருவர் சிந்திப்பது உண்மையானால் இரவு பகலும் என்னை நோக்கி கூப்பிடுகிறாய் அல்லவா? சாப்பிட்டும் சாப்பிடாமல் உபவாசித்தும் பலரை போராட்டம்